students, welcome to Just Start Maths. இன்னைக்கு நம்ம exercise 1.5ல இருக்கிற last 3 sums பார்க்கலாம். So first 8th sum, consider the functions. So இது வந்து நமக்கு மூணு function கொடுத்திருக்காங்க. f of x, g of x and h of x given below. So show that f composition g composition h is equal to f composition g composition h. So இதை வந்து நம்ம associative property ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்மளை இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. So first subdivision என்னன்னா f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x is equal to x square. இந்த associative property வந்து எப்போவுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போது LHS கண்டுபிடிச்சிடலாம். LHS F composition G composition H. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ F composition G of x is equal to F of G of x. ஸோ இதில் G of xக்கு பதிலாக நம்ம 3x plus 1 போட்டுக்கலாம். ஸோ F of 3x plus 1 which is equal to இதில் F of xல xக்கு பதிலாக நம்ம 3x plus 1 போடணும். ஸோ இங்கே x minus 1 இருக்குது. ஸோ இந்த xக்கு பதிலாக நம்ம 3x plus 1 போட்டுக்கலாம். ஸோ 3x plus 1 இங்கே ஒரு minus 1 இருக்குது. ஸோ minus 1. ஸோ இந்த 1 minus 1 0 ஆகிடும். ஸோ 3x. ஸோ f composition g of x நமக்கு 3xன்னு கிடச்சிருக்கு. இப்போது LHS ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ f composition g composition h of x is equal to. ஸோ இப்போது நமக்கு ஏற்கனவே வந்து f composition g தெரியும். ஸோ இந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ f composition g of h of x which is equal to f composition g of h of xக்கு பதிலாக x ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ x ஸ்கொயர் which is equal to இந்த f composition g of x நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற xக்கு பதிலாக நான் இப்போ x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ f composition g of x is equal to எனக்கு 3xன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3xல நான் xக்கு பதிலாக x ஸ்கொயர் போட போகிறேன். ஸோ which is equal to 3x ஸ்கொயர். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS வந்து f composition g composition h. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது g composition h of x is equal to g of h of x which is equal to g of h of xக்கு பதிலாக x ஸ்கொயர் which is equal to g of xல xக்கு பதிலாக x ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ g composition h of x வந்து எனக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போது எனக்கு வந்து RHS வேணும். ஸோ RHS f composition g composition h of x is equal to. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா f of g composition h of x which is equal to f of g composition h of x நமக்கு தெரியும். ஸோ g composition h of x is equal to 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 which is equal to இப்போ f of xல xக்கு பதிலாக நம்ம 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 போடணும். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 which is equal to 1 minus 1 0 ஆகிடும். ஸோ 3x ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு 3x ஸ்கொயர் கிடச்சிருக்கு, இங்கேயும் 3x ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ f composition g composition h is equal to f composition g composition h. இது பேர் தான் வந்து associative property of composition of 3 functions. அது வந்து எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்டும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ செகண்டில் f of x, g of x and h of x கொடுத்துருக்காங்க. ஸோ f of x is equal to x square, g of x is equal to 2x and h of x is equal to x plus 4. ஸோ ஃபர்ஸ்ட்டு LHS f composition g composition h. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது f composition g of x is equal to f of g of x which is equal to f of g of xக்கு பதிலாக 2x போட்டுக்கோங்க. இப்போது f of xல xக்கு பதிலாக நம்ம 2x சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் இருக்குது 2x the whole square
which is equal to 4x square. So f composition g composition f composition g of x எனக்கு 4x square கிடைச்சிருக்கு. இப்போ இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஸோ f composition g composition h of x is equal to, ஸோ இந்த சர்க்கிள் மட்டும் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ f composition g of h of x which is equal to f composition g of h of xக்கு x plus 4 which is equal to, எனக்கு f composition g of x is equal to 4x square கிடச்சிருக்கு. இங்கே எனக்கு f composition g of x plus 4 வேணும். ஸோ இதில் இருக்கிற xக்கு பதிலாக x plus 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 into x plus 4 the whole square which is equal to 4 into a plus b the whole square 8x plus 16 which is equal to 4x square plus 32x plus 64. ஸோ இது வந்து LHS வேல்யூ. இப்போ RHS என்னன்னு பார்க்கலாம். ஸோ RHS f composition g composition h. So first g composition h of x is equal to g of h of x which is equal to g of h of x க்கு பதிலா x plus 4 which is equal to g of x plus 4 னா gல இருக்கிற xக்கு பதிலா x plus 4 போடணும். So 2 into x plus 4 which is equal to 2x plus 4 2s are 8. இப்போ என்கிட்ட g composition h இருக்கு. ஸோ இப்போ full RHS கண்டுபிடிச்சிடலாம். ஸோ f composition g composition h of x is equal to f of g composition h of x which is equal to f of g composition h எனக்கு 2x plus 8 கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக 2x plus 8 which is equal to f of xல xக்கு பதிலாக 2x plus 8 போட்டுக்கோங்க. ஸோ f of x வந்து x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ f of 2x plus 8னா 2x plus 8 the whole square which is equal to a plus b the whole square formula 4x square plus 8 2s are 16 16 2s are 32 32x plus 8 8s are 64. So from 1 and 2 அதே மாதிரி எழுதிக்கோங்க, கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ LHS தனியாக RHS தனியாக கண்டுபிடிச்சிட்டு from 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதனால் மொத்தமாக LHS அண்ட் RHS கண்டுபிடிக்கும் போது ப்ராக்கெட்டில் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கும் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம f composition g கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லாக நம்ம LHS கண்டுபிடிக்கும் போது இந்த f composition g அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸில் என்ன வருதோ அதை மட்டும் இதில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி தான் RHSலையும். அதில் வந்து g composition h நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ RHS ஃபுல்லாக கண்டுபிடிக்கும் போது g composition hக்கு திருப்பியும் அந்த சர்க்கிளுக்கு பதிலாக ப்ராக்கெட்ஸ் போடாதீங்க. ஸோ அந்த g composition h அப்படியே வச்சுட்டு அதுக்கு பதிலாக நமக்கு வந்திருக்கிற ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்டில் f of x is equal to x minus 4, g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5. So first LHS கண்டுபிடிச்சிடலாம். f composition g composition h. So f composition g first கண்டுபிடிச்சிக்கோங்க. f of g of x which is equal to f of g of x க்கு பதிலாக x square போட்டுக்கோங்க. ஸோ இங்கே f of xல xக்கு பதிலாக x square. So x square minus 4. So next LHS ஃபுல்லாக f composition g composition h of x. ஸோ இங்கே இந்த f composition g அப்படியே வச்சுக்கோங்க. So f composition g of h of x which is equal to f composition g of இந்த h of xக்கு பதிலாக அவங்க கொடுத்துக்கிற h of x போட்டுக்கோங்க. ஸோ 3x minus 5. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே f composition g of x இருக்குது, x square minus 4. ஸோ இந்த xக்கு பதிலாக 3x minus 5 போட்டுக்கோங்க. ஸோ 3x minus 5 the whole square. இங்கே ஒரு minus 4 இருக்குது. ஸோ minus 4. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a square 9x square minus 2 5s are 10 10 3s are 30 30x plus 5 5s are 25 minus 4 which is equal to 9x square minus 30x plus 25 minus 4 21. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அதே மாதிரி RHS கண்டுபிடிச்சிடலாம். ஸோ RHSல ஃபர்ஸ்ட்டு g composition ப்ராக்கெட்டில் இருக்கிறது g composition h of x. ஸோ g of
h of x which is equal to g of h of x க்கு பதிலா 3x minus 5 which is equal to g of x வந்து x square கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் xக்கு பதிலா 3x minus 5 போட்டுக்கோங்க. ஸோ 3x minus 5 the whole square which is equal to இதை expand பண்ணோன்னா 9x square minus 30x plus 25 கிடைக்கும். ஸோ இப்போது RHS ஃபுல்லாக f composition g composition h of x. ஸோ f of g composition h of x which is equal to இந்த g composition h of xக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ f of 9x square minus 30x plus 25 which is equal to ஸோ f of x வந்து x minus 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 9x square minus 30x plus 25 minus 4 which is equal to 9x square minus 30x plus 25 minus 4 21. ஸோ ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்க்ளூஷன் எழுதிடணும் ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. அது என்னென்னா f composition g composition h is equal to f composition g composition h which is called as the associative property for composition of three functions and அது எப்போவுமே வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இதான் வந்து 8th sum. இப்போ வந்து 9th sum பார்க்கலாம். ஸோ 9th sum எப்படி இருக்குன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் ஏற்கனவே, லீனியர், குவாட்ராட்டிக், கியூபிக் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் லீனியர் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக தான் இந்த 9th sum கொடுத்துருக்காங்க. ஸோ 9th sum என்னென்னா லெட் f is equal to minus 1, 3, 0, minus 1 and 2, minus 9 கொடுத்துருக்காங்க. Be a linear function from capital Z to Z. So Z வந்து set of integers. Find f of x. நம்மளை வந்து f of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ f of x வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ நமக்கு f of x வேணும்னா ஃபர்ஸ்ட்டு லீனியர் ஃபங்க்ஷன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் நமக்கு தெரியணும். ஏன்னா அங்கே f வந்து லீனியர் ஃபங்க்ஷனுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f is equal to 3 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கொடுத்து அது வந்து லீனியர் ஃபங்க்ஷனுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை f of x வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். அந்த ஈக்குவேஷன் என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லீனியர் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் என்னென்னா f of x is equal to mx plus c. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோ கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ f of x equal to mx plus c தான் வந்து எந்த லீனியர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதோட ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் f of x is equal to இப்போ mcன்னு இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகாதனால நான் வந்து ab வச்சு எழுதிக்க போகிறேன். ஸோ f of x is equal to ax plus b. ஸோ இதுதான் வந்து be the equation for all linear functions. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணு மூடிட்டு f of x equal to ax plus b அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த லீனியர் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லீனியர் ஃபங்க்ஷன்னா f of x is equal to ax plus b. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் பேர்ஸ் வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணி a and b கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா f is equal to ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் எடுத்துக்கோங்க -1, 3. இதில் -1, 3 வந்து ஒரு நம்பர், அதோட இமேஜ் வந்து 3. ஸோ எப்போவுமே வந்து செகண்ட் கோஆர்டினேட்ஸ் தான் வந்து இமேஜாக இருக்கும். ஸோ -1, 3னா என்ன அர்த்தம்னா -1ஓட இமேஜ் 3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா f of -1 is equal to 3ன்னு எழுதலாம். ஏன்னா -1ஓட இமேஜ் வந்து 3. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த நம்பரில் ஆக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ -1 அந்த ஃபங்க்ஷன் வந்து -1ல் வந்து ஆக்ட் பண்ணும்போது நமக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ f of -1 is equal to 3. அதே மாதிரி f of 0 is equal to -1 ஏன்னா 0ஓட இமேஜ் வந்து -1. அதே மாதிரி f of 2 is equal to -9. 2ஓட இமேஜ் வந்து 9. ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து இப்படி எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா f of x equal to ax plus bன்னு இருக்குது. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம -1, 0, 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது சப்ஸ்டியூட் x is equal to -1 in f of x is equal to ax plus b. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டோன்னா f of -1 is equal to a into -1 plus b which is equal to -a plus b. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து இப்போது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்லேயே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 3, அது வந்து அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம எழுதிட்டோம். இன்னொன்று எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டு நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு -a + b கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு -a + b. ஸோ இதோட ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் தான். ஸோ எஃப் ஆஃப் minus 1 is equal to -a plus b is equal to 3. So therefore -a plus b is equal to 3. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் பேர்ஸ் வச்சு f of -1 is equal to 3. ஸோ -1ஓட இமேஜ் 3, 0ஓட இமேஜ் -1 and 2ஓட இமேஜ் -9. ஸோ அதை தான் வந்து நான் இப்படி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ f of -1 is equal to 3, f of 0 is equal to -1 and f of 2 is equal to -9. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸோட வேல்யூஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1, எக்ஸுக்கு பதிலாக 0 எல்லாத்தையும் வந்து நான் இந்த f of x இந்த லீனியர் ஈக்குவேஷன் இந்த லீனியர் ஃபங்க்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு f of -1 is equal to -a plus b கிடச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே f of -1 is equal to 3ன்னு ஒன்று இருக்குது. இப்போது புதுசாக f of -1 is equal to -a plus b இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணி a and b வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 0 in f of x is equal to ax plus b. ஸோ இதில் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. f of 0 is equal to a into 0 plus b. a into 0னா 0 which is equal to b. ஸோ f of 0 is equal to b. இப்போ மறுபடியும் எனக்கு f of 0ல் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று f of 0 is equal to -1, செகண்டு f of 0 is equal to b. Therefore f of 0 is equal to b is equal to -1. ஸோ பியோட வேல்யூ எனக்கு டைரெக்டாக கிடச்சிருச்சு. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா இதில் f of x கண்டுபிடிக்கணும். f of x வந்து ax plus bங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ சும்மா ax plus b நம்மளால் விட முடியாது. அந்த a and b என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இவ்வளவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நமக்கு பியோட வேல்யூ டைரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ பியோட வேல்யூ -1. இப்போது இந்த பியோட வேல்யூ -1 நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் b is equal to -1 in -a plus b is equal to 3. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -a -1 is equal to 3ன்னு இருக்கும். -a is equal to 3 plus 1, -a is equal to 4, a is equal to -4. ஸோ நமக்கு b and a வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு லீனியர் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். f of x is equal to ax plus b. ஸோ இப்போ இந்த a and b-ஐ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். therefore f of x is equal to aக்கு பதிலாக -4 போட்டுக்கோங்க. ஸோ -4x, bக்கு பதிலாக -1. ஸோ இதான் வந்து அவங்க கண்டுபிடிக்க சொன்ன f of x-ஓட ஆன்சர். ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் பேர்ஸை இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 ஏதாவது ரெண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்து உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதுலேருந்து a and b வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ f of எந்த ரெண்டு எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஸோ f of -1 is equal to 3 இதுவும் அண்ட் f of x equal to ax plus bயில் நான் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதே மாதிரி x is equal to 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு டேரெக்டாக b is equal to -1ஓட b is equal to -1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த b is equal to -1 நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணோன்னே எனக்கு ஏயோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு a and b வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை வந்து லீனியர் ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி f of x கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதான் வந்து 9th சம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் மெயினாக f of x-ஓட ஈக்குவேஷன் என்னன்னு தரோவாக தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்குற ஆர்டர் பேர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம வந்து 10th சம் பார்க்கலாம். ஸோ 10th சம்மும் லீனியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி ஏதோ ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக சர்க்யூட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி அ சர்க்யூட் C of t is called a linear circuit if it satisfies the superposition principle அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா C of at1 plus bt2 is equal to a into C of t1 plus
b into c of t2, where a, b are constants. Show that the circuit c of t is equal to 3t is linear. ஸோ நம்மளை வந்து இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா c of t is equal to 3t அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அது லீனியராக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த f of x equal to ax plus b mx plus c அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே வந்து அந்த அந்த பர்டிகுலர் சர்க்கியூட் தியரிக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து அந்த சர்க்கியூட் வந்து லீனியர்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா c of t is called a linear circuit if it satisfies this equation. ஸோ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் c of t வந்து லீனியர்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து வெறும் c of tக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா c of t is equal to 3tன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 3t இங்கே வந்து வெறும் t1 t2க்கு இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த t2 இந்த t1க்கு பதிலாக 3t1 3t2 அந்த மாதிரி போட்டால் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணோன்னா நம்ம வந்து இதை லீனியர்னு சொல்லலாம். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இந்த வெறும் டீக்கு பதிலாக 3t அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த பிரின்சிபல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த c of t is equal to 3tயை நம்ம லீனியர்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனே வந்து அதுதான். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் c of tயை வந்து அவங்க லீனியர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இதுக்கு பண்ண போகிறோன்னா given c of t வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 3tன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டீக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு t1 and t2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் t is equal to t1 in c of t is equal to 3t. ஸோ c of t1 is equal to இந்த டீக்கு பதிலாக t1 போடணும், இந்த டீக்கு பதிலாக t1. ஸோ 3t1. அதே மாதிரி t2வும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் t is equal to t2 in c of t is equal to 3t. ஸோ c of t2 is equal to 3t2. இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா c of t is equal to 3tல டீக்கு பதிலாக t1 and t2 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து இந்த LHSஐ கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ c of at1 plus bt2 is equal to, ஸோ நமக்கு இங்கே வந்து c of t is equal to 3t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த c of t is equal to 3tல நான் tக்கு பதிலாக at1 plus bt2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். இப்போ f of x கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த f காம்போசிஷன் g காம்போசிஷன் fலலாம் நிறைய பாலினாமியல்ஸ் நிறைய x+1 x+2 அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே tக்கு பதிலாக நம்ம at1 plus bt2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே tக்கு பதிலாக at1 plus bt2 போட்டுக்கோங்க. ஸோ 3 into at1 plus bt2. இப்போது இந்த 3ஐ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3at1 plus 3bt2 which is equal to, இந்த ஏயை வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 3t1ன்னு வச்சுக்கோங்க, b into 3t2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே 3t1னா என்ன 3t2னா என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a into c of t1 plus b into c of t2. ஸோ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா c of at1 plus bt2 is equal to a into c of t1 plus b into c of t2. ஸோ அதுதானே இங்கே கொடுத்துருக்காங்க, அதை ஏன் திருப்பி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. இது வந்து அவங்க ஜென்ரலாக ஒரு c of tக்கு ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே வந்து a and bன்னு இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா c of t is equal to 3tன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3tயை வச்சு நம்மளாக தான் இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே ஃபர்ஸ்ட்டு c of t is equal to 3tல tக்கு பதிலாக t1 and t2 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுட்டு LHS equal to RHS நம்ம யூஸ்வலாக எல்லா சம்ஸ்க்கும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ LHS வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, c of at1 plus bt2. அதில் இந்த 3tயை நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து அவங்க டைரெக்டாக ஏதோ அவங்க வந்து ஏதாவது பண்ணி இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3tல tக்கு பதிலாக at1 plus bt2 போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி 3ஐ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் எனக்கு ஈக்குவேஷன் வேணும். அதனால் நான் a and bயை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 3t1 and 3t2 வச்சுருக்கேன். ஸோ a இன்ட்டு இந்த 3t1க்கு பதிலாக c of t1 and 3t2க்கு பதிலாக c of t2 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதே மாதிரி ஈக்குவேஷன்
இந்த 3t யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது எனக்கு அதே ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் பேர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் is satisfied for the given circuit C of t is equal to 3t. Therefore C of t is equal to 3t is linear. ஸோ இங்கே வந்து C of t இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த C of t வந்து லீனியர் சர்க்யூட். ஸோ நம்மளை C of t is equal to 3t லீனியரானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து C of t is equal to 3tக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு வந்து நம்ம காட்டிட்டோம். ஸோ therefore C of t is equal to 3t வந்து ஒரு லீனியர் சர்க்யூட். ஸோ இதுதான் வந்து இந்த சம். ஸோ இந்த சம்மோட எக்ஸசைஸ் 1.5 முடியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா கூகுள் ஃபார்ம்ஸில் கூட கேளுங்க. தேங்க்யூ.